naturally, over the years, I have developed a relationship with the people of Tamil Nadu. இயற்கையிலேயே காலம் தொட்டு தமிழ்நாட்டு மக்களோடு என்னுடைய உறவு மேம்பட்டு இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. And I've thought quite a lot about this. Why is it that in my heart there is a special place for the people of Tamil Nadu, but not only for the people, also for the land of Tamil Nadu? நான் இதை அதிகம் சிந்தித்ததுண்டு. எதனால் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மீதும் மட்டுமல்ல, தமிழ் மொழியின் மீதும் எனக்கு காலம் தொட்டு அதிக அன்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. My family originally comes from Jammu and Kashmir. So when I go to Jammu and Kashmir, I feel as if I've come home. எங்களுடைய குடும்பம் ஜம்மு காஷ்மீரிலிருந்து உரியது. நான் எப்போதெல்லாம் ஜம்மு காஷ்மீருக்கு செல்கிறேனோ அப்போதெல்லாம் நாம் நம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்வேன். And I feel comfortable when I see mountains of Jammu Kashmir. When I land in Srinagar, I feel, oh, I've come home. நான் ஜம்மு காஷ்மீருடைய மலைகளை பார்க்கும் பொழுதும் அங்கு ஸ்ரீநகர் செல்லும் பொழுதும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நாம் நம்முடைய இல்லத்தில் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். So I was not born in Tamil Nadu. நான் தமிழ்நாட்டில் பிறக்காவிட்டாலும் my family does not come from Tamil Nadu. என் குடும்பம் தமிழ்நாட்டிலிருந்து வராவிட்டாலும், but yet I still feel attached to the soil of Tamil Nadu. ஏனென்று தெரியவில்லை, நான் இன்னும் தமிழ் மண்ணிலே என்னுடைய உணர்வு ஒன்றி இருக்கிறது. And when I see the RSS, BJP trying to attack Tamil Nadu, attack the Tamil language, attack Tamil culture, I feel as if I'm Tamil. எப்போதெல்லாம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை அவர்கள் தாக்குகிறார்களோ அப்போது நான் என்னை தமிழனாகவே உணர்ந்திருக்கிறேன்.